Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் டைப் ஆஃப் ப்ரஷஸ் பற்றியும் இந்த ப்ரஷஸை டான்ஜர் பெயிண்டிங்கை ஃபேப்ரிக்கில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ப்ரஷஸில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று சிந்தட்டிக் ஃபைபர் ப்ரஷ், இன்னொன்று நேச்சுரல் ஹேர் ப்ரஷ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிந்தட்டிக் ஹேர் ப்ரஷ், இது நேச்சுரல் ஹேர் ப்ரஷ். சிந்தட்டிக் ப்ரஷோட பிரிசில்ஸ் மேன்மேட் ஃபைபர் லைக் நைலான், பாலிஸ்டர், டெக்லான் வெரைட்டில கிடைக்குது. இப்போ என் கையில் இருக்கிறது கேம்லின் பிராண்டோட சிந்தட்டிக் கோல்டு ப்ரஷ். இதோட பிரிசில் பயங்கர சாஃப்டாக இருக்கும். டான்ஜர் ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது ஃப்ளாட் அண்ட் ரவுண்ட் ஷேப் ப்ரஷஸ். இந்த ரவுண்ட் ஷேப் ப்ரஷஸ் 000 சைஸ்ல இருந்து அவைலபிளாக இருக்குது. சில பிராண்ட்ஸில் 40 ப்ரஷஸ் கூட அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ரஷஸ் மேன்மேட் ப்ரஷஸ் அப்படின்றனால ஒரே மாதிரியான ஹைட் திக்னஸோட இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ப்ரஷஸோட பிரிசில்ஸ் நல்லா சாஃப்டாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கனால ஃபேப்ரிக் அண்ட் அக்ரலிக் பெயிண்ட்டுக்கு இது ரொம்ப சூட்டபிளான ப்ரஷ். இது பிகினர்ஸ் இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி கிளாத்தில் பெயிண்ட் பண்ணும்போது நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் உங்களுக்கு. ஷார்ப் டீட்டெயிலிங் ஒர்க்குக்கு பெஸ்ட் ப்ரஷ். சிந்தட்டிக் ப்ரஷஸை அதிக முறை பெயிண்ட் பண்ண யூஸ் பண்ணுறனால வேர் அண்ட் டேர் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் டெஃபினட்டாக இருக்கும். பட் நேச்சுரல் ஹேரில் வர வேர் அண்ட் டேர் தேய்மானத்தை விட இதில் கம்மியாக இருக்கும். நேச்சுரல் ஹேர் ப்ரஷில் வர ஸ்பிளிட்டன்ஸோ அல்லது ஹேர் பிரேக்கேஜோ இதில் ரொம்ப கம்மி. சிந்தட்டிக் ப்ரஷஸ் கேம்லின், ஃபெபர் கேஸ்டில், ஃபைன் ஆர்ட், ஜெய்னா பிராண்டில் அவைலபிளாக இருக்குது. பிராண்டட் ப்ரஷஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை, நான் பிராண்டடும் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நேச்சுரல் ஹேர் ப்ரஷஸ். இந்த ப்ரஷஸ் எல்லாம் அனிமலோட ஹேர்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. லைக் கோட், போனி, ஸ்குரியல், பிக்கோட ஹேரில். இந்த ப்ரஷஸ் எல்லாம் நேச்சுரலாகவே ஸ்டிஃபாகவும் டிப்பில் ஸ்பிளிட்டன்ஸோட இருக்கிறனால நிறைய பெயிண்ட்டை ஹோல்ட் பண்ணி நல்லா ஈவனாக அப்ளை பண்ண முடியும். சிந்தட்டிக் ப்ரஷஸோட கம்பேர் பண்ணும்போது நேச்சுரல் ஹேர் ப்ரஷஸோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம். பட் வெரி டியூரபிள், லாங் லைஃப் வரக்கூடியது. இந்த ப்ரஷஸ் எல்லாம் என்னோட ஓல்டு ஸ்டஃப்பு. பல வருஷமாக இதை வச்சுருக்கேன், நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரஃப் ஹேண்ட்லிங், ரஃப் சர்ஃபேஸில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட் சாய்ஸ். எந்த அனிமலோட ஹேர்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணதுன்னு சொல்லி ப்ரஷ்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ரஷ் ரெயின்போ பிராண்டோட போனி ஹேர் ப்ரஷ். நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் ஹேர் ப்ரஷோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காட்டுறதுக்காக பக்கத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். சிந்தட்டிக் ப்ரஷஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வேரியஸ் சைஸ் ரேஞ்சில் வேரியஸ் ஷேப்ஸில் அவைலபிளாக இருக்குது. என்னென்ன ஷேப்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு இப்போ பார்க்கலாமா? இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது லைனர் ப்ரஷ். இதோட பிரிசில்ஸ் லாங்காக இருக்கனால பெயிண்ட்டை இதில் நல்லா ஹோல்ட் பண்ணி ரொம்ப லென்த்தியான அவுட்லைன்ஸ் வரைய முடியும். 000 ப்ரஷ்ஷை விட லைனர் ப்ரஷோட பிரிசில் எவ்வளோ லென்த்தியாக இருக்குது பாருங்கள். இது நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ரவுண்ட் அண்ட் ஃப்ளாட் ப்ரஷ். இந்த ப்ரஷஸை எந்தெந்த இடங்களில் வரைகிறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றத வீடியோவோட எண்டில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டான்ஜர் ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு இந்த 3 ப்ரஷ் தான் நமக்கு பேசிக்காக தேவை. அதர் ஷேப்ஸ் லைக் ஃபேன் ப்ரஷ், நெக்ஸ்ட் ஒன் டீர் ஃபுட் ப்ரஷ். இந்த ப்ரஷோட பிரிசில் கொஞ்சம் ஷார்ட்டாகவும் திக்காகவும் இருக்கும். இந்த ப்ரஷோட நேம் கேட்டன்க். இதோட பிரிசில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்குறது ஃபில்பர்ட் ப்ரஷ். இந்த ப்ரஷோட டிப் ஈவனாக இல்லாமல் கர்வாக இருக்குது பாருங்கள். இந்த ப்ரஷோட நேம் ஆங்குலர் ப்ரஷ். ப்ரஷோட பிரிசில் ஸ்லாண்டிங்காக இருக்குது பாருங்கள். இந்த அதர் ஷேப் ப்ரஷஸ் எல்லாம் டான்ஜர் ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தேவையா அப்படின்னா தேவையில்லை, இதெல்லாம் ஆப்ஷனல். கேம்லின் பிராண்டில் ரவுண்ட் ப்ரஷ் சைஸ் நம்பர் 1 எடுத்திருக்கேன். இந்த ரவுண்ட் ப்ரஷ் வச்சு என்ன ஷேப்ஸ் எல்லாம் வரையலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் அதை வரைஞ்சி காட்டுறேன். இதே ஷேப்ஸ் உங்களுக்கு இன்னும் தின்னாக வேணும் அப்படின்னா இதை விட ஸ்மால் சைஸ் ப்ரஷ் எடுக்கணும். இதை விட இன்னும் அதிகமாக ப்ராடாக இருக்கணும் அப்படின்னா பிகர் சைஸ் நம்பர் நம்ம சூஸ் பண்ணி வரையணும். டான்ஜர் பெயிண்டிங் ஃபேப்ரிக்கில் வரைகிறதுக்கு நமக்கு ஸ்மால் சைஸ் ப்ரஷஸ் தான் நிறையா தேவைப்படும். ஸோ 000 ப்ரஷ், 000, நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம்.
நம்பர் 1 ப்ரஷ் வச்சு வரைஞ்ச டிசைன்ஸை இப்போ நான் 000 ப்ரஷ் வச்சு வரைஞ்சு காட்டுறேன். அந்த லைன்ஸ் எவ்வளோ தின்னாக இருக்கு பாருங்க. பிகினர்ஸ் நீங்கள் ப்ரஷஸ் வாங்கும்போது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த ப்ரஷஸோட பிரிசில்ஸ் டேமேஜ் இல்லாமல் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. செகண்ட், நீங்கள் கவனிக்க வேண்டியது ஃபேப்ரிக் அண்ட் அக்ரலிக் பெயிண்ட்டுக்கு இந்த ப்ரஷ் சூட்டபிளான ஒன்றா அப்படின்னு பாருங்க. ஏன்னா எல்லா சிந்தட்டிக் ப்ரஷஸையும் நம்ம ஃபேப்ரிக் அண்ட் அக்ரலிக் பெயிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட முடியாது. ஏன்னா சில சிந்தட்டிக் ப்ரஷ்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது போஸ்டர் கலர் அண்ட் வாட்டர் கலருக்கானது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ப்ரஷஸ் வந்து அக்ரலிக் அண்ட் ஃபேப்ரிக் கலர்ஸுக்கு செட் ஆகாது. இந்த ப்ரஷஸ் எல்லாம் ஸ்டேஷனரி ஷாப், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் மெட்டீரியல் சேல் பண்ணுற கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, சாம்பிளுக்கு காட்டுறேன். இதுவும் சிந்தட்டிக் ஹேர் ப்ரஷ் தான். பட் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது போஸ்டர் அண்ட் வாட்டர் கலருக்கு மட்டும் அப்படின்னு. இது கேம்லின் அண்ட் கேமல் பிராண்டோடது. பிகினர்ஸ் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், ப்ரஷஸ் நீங்கள் வாங்கும்போது அதோட ஹேண்டில் வந்து வுடன் ஹேண்டிலாக இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. ஈவன் இந்த மாதிரி கலர் பிளாஸ்டிக் ஹேண்டில்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா அது சீக்கிரத்திலே உடஞ்சி போயிடுது. ஒவ்வொரு தடவையும் ஒர்க் முடிச்சோடனே ப்ரஷஸ் எல்லாம் தண்ணியில் போட்டு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈரம் இல்லாமல் இப்படி டிஷ்யூ பேப்பர்லேயோ அல்லது காட்டன் கிளாத்லேயோ தொடச்சி வச்சுருங்க. 2 months ஒன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ப்ரஷஸை வார்ம் வாட்டரில் டிட்டர்ஜென்ட் ஆட் பண்ணி 2 hours முக்கி வச்சு நல்ல தண்ணியில் ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சா ப்ரஷஸ் எல்லாம் க்ளீனாக இருக்கும். கெமிக்கலில் டிப் பண்ணி ப்ரஷஸை க்ளீன் பண்ணாதீங்க, அது பிரிசில்ஸ் எல்லாம் ரொம்ப ரஃப் ஆக்கிரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரஷஸ் எல்லாம் எப்படி சேஃபாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு. ப்ரஷஸை எப்பயுமே ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்க மாதிரி பாக்ஸஸில் ஸ்டோர் பண்ணி வைங்க. இதனால் இடமும் சேவ் ஆகும், ப்ரஷஸும் நீங்கள் டேமேஜ் இல்லாமல் சேஃப்டி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பென்சில் பாக்ஸஸ்லையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். தாஞ்சூர் ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வீடியோஸ் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. பார்க்காத நியூ வியூவர்ஸ்க்காக அந்த வீடியோஸோட லிங்க் இப்போ டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்க்ரீன்லையும் நான் கொடுக்குறேன். தாஞ்சூர் ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பற்றி நியர்பை 40 வீடியோஸ் நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதர் வீடியோஸையும் செக் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாரீ பெயிண்டிங் பார்ட் 4 வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.